ஹலோ. பாலா, என்னப்பா நல்லா இருக்கிறியா? நான் தான் கரீம் பேசுறேன். இது இன்னைக்கு வந்து 12th ரிசல்ட் வருது. என் பையன் பாஸ் ஆகிருவான், எப்படி பெரிய மார்க் எடுப்பாப்ல. ஆமா, நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு வந்து பெரிய அளவுல ட்ரீட் வைக்க போறேன். ஆமா, அதுக்காக வந்து நான் சொல்றதையெல்லாம் எழுதிக்க. மாடியில பந்தல் போடணும். அப்புறம் வந்து சமையலுக்குள்ள பாத்திரம் பற்றமெல்லாம் எடுத்துக்க. எப்படி ஒரு 2000 சேர் எடுத்துக்கப்பா. நிறைய பேர் வருவாங்க. ஆமா, வாசல் ஃபுல்லா சேர் போடணும். மக்கள் உட்கார்ற இடத்துக்கு பத்தாம போயிடக்கூடாது. சரியா? இதெல்லாம் ஏத்திக்கிட்டு டகுப்புக்கிட்டு சீக்கிரம் வந்து சேரு. என்ன இந்த பேமெண்ட்ஸ் காலங்காத்தால நின்று வாசல் நின்று போன் பண்ணி நிக்கிறாரா? எவன் மாட்டினான்னு ஒண்ணு தெரியலையே. தொண்டை பேசி அறுப்பாரு அவனை. ஏங்க இப்படி நடுப்புச்சதுல நின்று போன் பேசி நிக்கிறீங்க? ஏன் வீட்டுக்குள்ள உட்காந்து பேச வேண்டியதானே? நீங்க பேசுறது 4 பேருக்கு தெரியணுமா? இந்த பைக்கை வச்சுக்கிட்டு குறுக்க ஓடுவானுவ, அப்புறம் அடிச்சு போட்ட போறானுவ. இப்படி ஓரமா உட்காந்து பேசுறது. அடி போடி, நீ ஒரு ஆளு. நான் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறேன். எனக்கு தலைகால புரியாம நிக்கிறேன். இன்னைக்கு வந்து எப்படியோ பாஸ் ஆயிருவான். 12th ரிசல்ட்டை பார்க்க போயிருக்காப்ல. எவ்வளவு மார்க் வர போது என்னன்னு தெரியல. நான் வேற வந்து பாலுக்கு போன் பண்ணி சொல்லி எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமா, எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி இன்னைக்கு பெரிய அளவுல விருந்து வைக்க போறோம். ஆமா, அதனால எனக்கு ஒண்ணும் விளங்கல. நான் எங்க நின்று பேசுறேன்னே எனக்கு தெரியலப்பா. அதுக்கு தான் இந்த கூட்டத்துக்கு நிக்கிறீங்களா? பாஸ் ஆயிருவானா? நீ போடி அங்கிட்டு. என் மூமெண்ட் அவன் பாஸ் ஆயிருவான். அந்த சந்தேகத்துல தானே கேக்குறேன். உங்க மூமெண்ட் என்னத்த பாஸ் ஆகி கேட்க போறாங்க. இந்த வந்துட்டால என் செல்லம். என்னவாப்பா ரிசல்ட் பாத்தியா? பாப்பா ரிசல்ட் வந்துருச்சு பாப்பா. அதான் ரிசல்ட் வந்துருச்சு தெரியுமா பாப்பா? உன்னுடைய மார்க்க சொல்லுவாப்பா. அதான் சந்தோஷத்துல நிக்கிறேன். பாப்பா ஒரு மார்க்ல இதுக்கே வாப்பா அழுகுறா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலையா? 2வது ரேங்க் வந்துட்டியா நீ? இல்ல பாப்பா, 95 மார்க் தான் வந்திருக்கு. எந்த சப்ஜெக்ட்ல 95 மார்க்? நான் ஃபைல் ஆயிட்டேன் பாப்பா. எல்லா சப்ஜெக்ட்லயும் சேர்த்து 95 மார்க் தான் பாப்பா வந்திருக்கு எனக்கு. பாலு, நான் கரீம் பேசுறேன். அப்புறம் உன்கிட்ட சொன்னல, பந்த போடுறது, பாத்திரம் பண்டமெல்லாம் சொல்லியிருந்தல, அந்த பாத்திரம் பண்டத்தையெல்லாம் கேன்சல் பண்ணிடு. அது தேவைப்படாது. அது 40 நாள் கழிச்சு தான் தேவைப்படும். இப்ப என்ன பண்றான்னாக்கா, அந்த பந்தலை வந்து போடுற அளவுக்கு, பெரிய பந்தல் போடுற அளவுக்கு கொண்டு வந்துரு. அப்புறம் ஒரு 2000 சேர் சொன்னல, அது பத்தாது, 4000 சேரா கொண்டு வந்துரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பாடை ரெடி பண்ணி கொண்டு வந்துரு. அது முக்கியமா மெயினா கொண்டு வந்துரு. நல்ல பாடையா ரெடி பண்ணி கொண்டு வந்துரு. நான் நல்லா தான் படிச்சேன். நல்லா படிச்சு பாஸ் ஆகி இந்த நாபல டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் கலெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யலாம்னு நினைச்சேன் பாப்பா. இப்படி போயிடுச்சு பாப்பா. இந்த 95 மார்க் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகி நீங்க மக்களுக்கு சேவை செய்ய போறியா? கண்ட்ராக்டர் கூட ஆக முடியாது 95 மார்க்குக்கு. எடு அந்த செருப்ப. என்னமாப்ல கரிமே, எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறியா? ஏன் சேட்டு அழுதுகிட்டு இருக்கிறான்? அப்பாஸ் பாஸ் ஆயிட்டான், நல்ல மார்க்கு. சேட்டுடைய மார்க் என்னாச்சு? ஓமோ பாஸ் ஆயிட்டான்டாக்க இங்க இருக்குன்னு சொல்றா. நேரம் காலேஜில் போய் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? போட வேலையை பார்த்துக்கிட்டு. என்ன மாப்பிள இப்படி கோமா பேசுறா? அக்கம் பக்கத்துல இருக்கிற நம்ம ஒரு சந்தோஷமா வந்து சொல்ல வர்றேன். இப்படி கோமா பேசுறிய? ஓமாவும் என்னாச்சு? பாஸ் ஆயிட்டானா இல்லையா? என் மோ பயில் ஆயிட்டான். தெரிஞ்சு என்ன பண்ண போறா? போடா போய் வேலையை பாருடா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தாண்டா பிரச்சனையா. போய் உன் மோன போய் நல்ல காலேஜில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றியா? அதை விட்டுட்டு இங்க வந்து நின்று சொல்லி நிக்கிறா. போ நான் எல்லாம் ஒன்னால வந்ததுடா. இப்ப அவன் ஊரு ஃபுல்லா போய் சொல்லுவான் சேட்டு பயில் ஆயிட்டான் அப்படின்ட்டு. இப்ப நான் அவனுக்கு போய் டீயை வாங்கி கொடுத்து இப்ப கரெக்ட் பண்ணு. வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. பாப்பா டீ குடிக்க கிடைக்க போறியா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. நானும் டீ குடிக்க வரவா கூட. நீ எல்லாம் டீ குடிக்க கூடாது. தீக்குழி.